ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சிக்கன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 கப் தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா, லைட்டாக வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினாலே போதும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுக்க சிக்கனையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் பரட்டி விட்டுலாம். பரட்டி விட்டதுக்கப்புறமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். நடுவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு. கிரேவி மாதிரி வேணால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கலாம். நான் கொஞ்சம் மசாலா மாதிரி செய்ததுனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் நல்லா சிக்கனோட கோட்டாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியது தான். இது நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட கூட நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுனா சாம்பாரும் சிக்கன் மசாலாவும் தான். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.